பெரியவர்களே, தாய்மார்களே, அப்படியே பேசி பழக்கப்பட்டு போயிட்டேன், என்ன பண்ணுறது. கலைத்துறையை சார்ந்த அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும். நான் முன்னாடி உட்காந்துருக்கும் போதே பின்னாடி குசு குசுன்னு வந்துச்சு. நாளைக்கு 2 மணிக்கு, நாளைக்கு 3 மணிக்கு, அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் இருக்கிற பரபரப்பில் கூட இன்னைக்கு நம்ம G5 வாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இது வரைக்கும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நுப்பாட்டினதும் நீங்கள் தான். அதில் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கத்தோட நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாரண்ட்டை பற்றி சொல்லணும்னா மதன் அண்ணன் தான் முதல்ல பேசினார். என்னோட வயசு கம்மி தான், இருந்தாலும் அண்ணனே கூப்பிட்டு பழகிட்டேன். மதன் அண்ணன் தான் முதல்ல கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரின்னு சொன்னார். நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வெப் சீரியஸ் இதுதான் G5ல். தொடர்ந்து இவங்க பேசும்போது மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது என்னுடைய 3வது சீரியஸ்ன்னு. அதுபோல் இதுக்கு அடுத்து G5ல் என்னை கூப்பிட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. அதனால் இந்த வாரண்ட்டில் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். பிரசாந்தை பார்த்தோன்னே நான் சொன்னேன், மாமனில் தான் ஒர்க் பண்ண முடியல, இதுலையாவது நீங்கள் நடிக்கும்போது உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேனே மிகப்பெரிய சந்தோஷம்னு. அதே போல் விக்னேஷ், இந்த யூனிட்டில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. சுலைமான்லேருந்து அத்தனை பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, எல்லாருமே ஃப்ரெண்டு. அவங்களுக்குள்ள டே இங்கே வெயிடா அங்கே ஏடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ கூட இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவ்வளவு ஜாலியாக. அப்புறம் ஏதாவது நமக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்கிறதுக்காக டைரக்டர் விக்னேஷ் வந்து அந்த பக்கம் கூப்பிட்டு பிரசாந்தை கூப்பிட்டு மச்சான் அப்படிம்பார். என்னங்கிறது எனக்கு தெரில. அப்படி ஒரு சில இடத்துல சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப ஜாலியாக எல்லோரும் கலகலப்பாக அழகாக ஒர்க் பண்ணாங்க. உங்கள் கூட சேர்ந்து இந்த இப்போ இருக்கிற டீம் நீங்கள்லாம் ஜெயிச்சவங்க உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்து உங்கள் கூட சேர்ந்து இதில் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற அத்தனை இதிலையும் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக G5க்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி, நம்ம பிரசாந்துக்கும் சரி, எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அண்ணனை பற்றி சொல்லணும்னா உங்கள் ஏற்கனவே தெரியும். இதே இடத்துல பல விஷயங்கள் நாங்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். இருந்தாலும் என்ன வரும்போதே கேட்டேன், என்ன ஒரே காஸ்டியூம் 2 பேர் மேட்சாக வந்திருக்கோம், அதனால் 2 பேர்த்தையும் ஒன்றா கூப்பிட்டாங்களாக்குன்னு சொல்லி கேட்டேன். இல்லை நம்ம வேறு நீங்கள் வேறு அப்படின்னாரு. இருந்தாலும் ஹியூமரை விட்டுட்டு நானும் கேரக்டராக வந்ததுனால அவருக்கு ஹியூமரும் பண்ணுவார், கேரக்டரும் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். அதுபோல் 2 பேரும் ஒன்றா வந்து நிற்கிறோம். அடுத்தபடியாக அண்ணன் தாஸ் அண்ணன் பேசுவார். அனைவருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, இயக்குநர்களுக்கும் சரி, மற்ற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். பத்திரிகையாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். G5 அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்பயுமே ஒரு குவாலிட்டியான சீரீஸ் நிறையா பண்ணிகிட்டே இருக்காங்க. விலங்கு முதற்கொண்டு அந்த விலங்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி தந்துச்சு தம்பி பிரசாந்துக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி அது சரியாக போகாமல் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் விலங்கு பண்ணார். விலங்கையும் நான் பண்ண வேண்டியது, அப்போ சின்ன ஒரு இதனால் பண்ண முடியல. ரொம்ப ஒரு அற்புதமான சீரீஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொமோட் ஆகி ஒரு இந்த வெப் சீரிஸரோட கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு. இது வந்து முழுக்க ஒரு போலீஸ் ஸ்டோரி. அதில் நம்ம வழக்கமாக சினிமாவில் பார்க்காத ஒரு ஏரியா இருக்குல்ல போலீஸில், அதை ரொம்ப கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த விலங்குல ஆரம்பித்த அந்த போலீஸ் ஸ்டோரியோட டிஸ்கஷன்ஸில் வந்து அவ்வளவு சீன்ஸ், அவ்வளோ சம்பவங்கள் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி இன்னும் ஒரு 10 படம் இல்லை ஒரு 10 வெப்சீரிஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்க பேக்கடாக வச்சுருக்காங்க சீன்ஸு. அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த வாரண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக அந்த எளிய மனிதர்கள் பற்றிய கதையை வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோ வச்சு தான் பண்ண முடியுது. ஒரு அழகான ஹீரோ, ஒரு சாமியான ஹீரோ, நம்ம கவின் மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுது. ரியலாகவே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக நம்ம ஊரில் பார்க்குற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக தம்பி பிரசாந்தை பார்க்க முடியும். ஹீரோ மெட்டீரியல் இல்லைனாலும் இந்த படத்தில் நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும்.
பிரசாந்தோட. ஏன்னா வந்து ஒரு நம்ம சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை வந்து பிரசாந்த் வந்து அவ்வளோ அருமையாக முதல் படம் நடிக்கிறோம் அந்த இதெல்லாம் இல்லாமல் நடிப்பு மட்டும் இல்லை, இது இல்லாமல் அவர் வந்து வேறு வேறு ஏரியாவில் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணார். அவர் வந்து தொடர்ந்து இது மாதிரி நடிப்பும் சரி, அதே மாதிரி வந்து இயக்குனரும் நல்ல ஒரு திறமையான இயக்குனர் தம்பி, அதுலேயும் ஒரு தொடர்ந்து வெற்றி பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பிரசாந்தோட அன்புக்காக தான். அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு இழுத்து போட்டு எல்லாத்தையுமே நிறையா ஆர்டிஸ்ட் உள்ளே வந்ததுக்கு பிரசாந்த் ஒரு முக்கிய காரணம். தம்பி நீங்கள் தொடர்ந்து ஒரு இந்த மாதிரி வெப்சீரிஸ் மட்டும் இல்லை, படங்கள்லையும் ஒரு எளிய மனிதர்களோட கேரக்டர் நிறையா பண்ணணும், அதுக்கு என்னோட ஆசை. வாழ்த்துக்கள். மதன் சார் பற்றி சொல்லணும்னா, அழகர் சாமியின் குதிரையில் ஆரம்பித்த ஒரு பேரன்பு மிக்க ஒரு நட்பு, மிக ஒரு அருமையான அற்புதமான மனிதர். சுசிக்கு தெரியும். அழகர் சாமி குதிரை, ஏன்னா அந்த ஆஃபீஸரை வந்து நான் டெய்லி போய் சாப்பிட்டவன். ஏன்னா அப்போ நான் வந்து சுசி ஆஃபீஸில் தான் இருப்பேன். அப்போ நான் ஒரு நான்மகளை முடிச்சுட்டு தென்மேற்கு பரவலாம் முடிச்சுட்டு சும்மா ஒரு டேக் ஆஃப் போய்டு டெய்லி காலையில் ஒரு 10 மணிக்கு போனால் நைட் 10 மணிக்கு தான் திரும்புவோம் வீட்டுக்கு. அவ்வளவு அந்த அந்த ஆஃபீஸில் வந்து அவ்வளோ தடப்படலாம் சமையல் நடக்கும், அவ்வளோ தடப்படலாம் செலவு பண்ணுவாங்க எல்லாமே. மதன் சார் வந்து அப்போ வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் அவ்வளோ பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு அப்புக்குட்டியை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்தார். நேஷனல் அவார்டும் கிடச்சி சுசுகி. ஸோ உண்மையிலே வந்து தேங்க்யூ சார், மதன் சார். இந்த மாதிரி நிறையா பேர் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க, அது தெரியும் எனக்கு. இப்போ நீங்கள் பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அவரும் கண்டிப்பாக ஒரு பெரிய வருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இயக்குனர் விக்கி, அற்புதமான தம்பி. இடியே விழுந்தாலும் கவலைப்பட மாட்டான், அவனுக்கு தேவையானதை கரெக்டாக எடுத்துருவான். ஆனால் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்ல ஆனால் குவாலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு தம்பி விக்கி. அடுத்து வந்து நீ வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படம் இயக்கணும், பிரமாதமாக வரணும். அதேமாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் தம்பி அசோக், அவனும் விக்கியும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த டீமே சொல்கிறேன் மொத்தமாக சொன்ன மாதிரி தம்பி சுலைமான்லேருந்து உதவி இயக்குனர் அவர் எல்லாருமே நண்பர்கள், ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு பட்ஜெட்டு அதெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மீறி எல்லாருமே வந்து இந்த ஒரு டீமோட அன்புக்காக வேலை பார்த்தோம். அதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்டாக வெப் சீரிஸாக வரும். இதோட பார்ட் 2 பார்ட் 3 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டீமுக்கிட்ட இந்த பிரசாந்த் அண்ட் விக்கி இந்த குரூப் கிட்ட இந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட அவ்வளவு விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் சரி, அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் சரி ஒரு நல்ல பேரை வாங்கி தரும். பிரசாந்தும் இந்த மாதிரி வெப்சீரிஸ் மட்டும் இல்லாமல் விரைவில் திரையிலையும் ஒரு நல்ல ஒரு கதாநாயகனாக உதயமாவார். அந்த நம்பிக்கை நகருக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், ஜி5க்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.